வணக்கம் மாணவ செல்வங்களே, நான் சுகாசினி. முன்பு நீங்கள் ஒரு கனசதுரத்தின் பரப்பளவு மற்றும் கன அளவு பற்றி அறிந்திருக்கிறீர்கள். இன்று இந்த பகுதியில் நாம் ஒரு கனசதுரத்தின் மேற்பரப்பு மற்றும் அளவை பார்க்க போகிறோம். உங்கள் அறையைச் சுற்றி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் சுவாரஸ்யமான வடிவங்களைக் கொண்ட விஷயங்களை பார்ப்பீர்கள். உங்கள் தளபாடங்கள், புத்தகங்கள் அல்லது தொலைக்காட்சியை கூட பாருங்கள். அவர்களுக்கு பொதுவானது என்ன? அவற்றில் பல செவ்வக பெட்டிகள் போன்றது இருக்கும். இந்த வடிவத்திற்கு ஒரு சிறப்பு பெயர் உள்ளது. இது ஒரு கனசதுரம் என்று அழைக்கப்படுகிறது. உங்கள் பொம்மைகளை நேர்த்தியாக அமைப்பது முதல் சூட்கேஸில் பொருட்களை பேக்கிங் செய்வது வரை கன செவ்வகங்கள் பொருட்களை ஒருங்கமைக்கவும் சேமிக்கவும் உதவும் வடிவங்களாகும். அவை 3D உலகில் சேமிப்பு ஹீரோக்கள் போன்றவை. கன செவ்வகங்கள் என்பது நாம் அன்றாட விஷயங்களை நேர்த்தியான மற்றும் இடம் திறமையான ஏற்பாடுகளாக மாற்றும் வடிவமாகும். அவற்றை விரிவாக பார்ப்போம். கற்றுக்கொள்வீர்கள். கனசதுரம் மற்றும் அதன் பண்புகள். ஒரு கனசதுரத்தின் பக்கவாட்டு மேற்பரப்பு. ஒரு கனசதுரத்தின் மொத்த பரப்பளவு. ஒரு கனசதுரத்தின் அளவு. முக்கிய வார்த்தைகள்: நீளம், அகலம், உயரம். கனசதுரம் பக்கவாட்டு பரப்பளவு. மொத்த பரப்பளவு. தொகுதி. இப்பொழுது கனசெவ்வகம் என்றால் என்ன மற்றும் அதன் குணாதிசயங்களை கற்றுக்கொள்வோம். கனசெவ்வகம் என்பது ஒரு செவ்வக பெட்டியை ஒத்த முப்பரிமாண வடிவியல் வடிவமாகும். இது 6 செவ்வக முகங்களைக் கொண்ட திடமான உருவமாகும். இதில் எதிரெதிரில் முகங்கள் ஒன்றுக்கொன்று சமமாகவும் இணையாகவும் இருக்கும். ஒரு கனசதுரத்தின் பண்புகள். கனசதுரம் 3 பரிமாணங்களை கொண்டுள்ளது: நீளம், அகலம் மற்றும் உயரம். இந்த 3 பரிமாணங்கள் கனசதுரத்தின் அளவு மற்றும் விகிதாசாரத்தை தீர்மானிக்கின்றன. ஒரு கனசதுரம் 6 முகங்களை கொண்டுள்ளது மற்றும் ஒவ்வொரு முகமும் ஒரு செவ்வகமாகும். இந்த முகங்கள் எதிரெதிர் ஜோடிகளாக அமைக்கப்பட்டிருக்கும். இது 8 முனைகள் அல்லது மூலைகளை கொண்டுள்ளது. இது 3 வரி விளிம்புகள் சந்திக்கும் ஒரு புள்ளியாகும். இது 12 விளிம்புகளைக் கொண்டுள்ளது. இவை முகங்கள் சந்திக்கும் நேர்கோடுகள். இப்பொழுது நாம் கனசதுரத்தின் பக்கவாட்டு பரப்பளவை புரிந்துகொள்வோம். பக்கப்பரப்பு பகுதி. ஒரு கனசதுரத்தின் பக்கப்பரப்பு மேல் மற்றும் கீழ் முகங்களை தவிர்த்து அதன் அனைத்து பக்கங்கள் அல்லது முகங்களின் ஒருங்கிணைந்த பகுதியை குறிக்கிறது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இது கனசதுரத்தின் 4 செங்குத்து முகங்களின் பகுதிகளின் கூட்டுத்தொகையாகும். ஒரு கனசதுரத்தின் பக்கப்பரப்பு பகுதியை கணக்கிடுவதற்கான சூத்திரம். ஒரு கனசதுரத்தின் பரப்பளவு செவ்வகத்தின் பரப்பளவு ஈடு நீளம் பெருக்கல் அகலம். முகத்தின் பரப்பளவு 1 ஈடு L பெருக்கல் H.
முகத்தின் பரப்பளவு 2 ஈடு b பெருக்கல் h. முகத்தின் பரப்பளவு 3 ஈடு l பெருக்கல் h. முகத்தின் பரப்பளவு 4 ஈடு b பெருக்கல் h. எனவே பக்கவாட்டு மேற்பரப்பு என்பது அனைத்து செங்குத்து முகங்களின் கூட்டுத்தொகை ஈடு பரப்பளவு, அதாவது முகம் 1 கூட்டல் முகம் 2 கூட்டல் முகம் 3 கூட்டல் முகம் 4. ஈடு l பெருக்கல் h கூட்டல் b பெருக்கல் h கூட்டல் l பெருக்கல் h கூட்டல் b பெருக்கல் h, அதாவது h பொதுவானதாக எடுத்துக்கொள்வோம். ஈடு h வட்டடைப்புக்குறிக்குள் l கூட்டல் b கூட்டல் l கூட்டல் b. ஈடு h வட்டடைப்புக்குறிக்குள் 2l கூட்டல் 2b, அதாவது 2 பொதுவானவற்றை எடுத்துக்கொள்வோம். ஈடு 2h வட்டடைப்புக்குறிக்குள் l கூட்டல் b. எனவே ஒரு கனசதுரத்தின் பக்கவாட்டு மேற்பரப்பு ஈடு 2h வட்டடைப்புக்குறிக்குள் l கூட்டல் b. இப்பொழுது நாம் ஒரு சிக்கலை தீர்ப்போம். கனசதுரத்தின் பக்கவாட்டு பரப்பளவை கண்டறியவும். அதன் நீளம் 12 மீட்டர், அகலம் 8 மீட்டர் மற்றும் உயரம் 10 மீட்டர். தீர்வு. இந்த கேள்வியில் கனசதுரத்தின் பக்கவாட்டு பரப்பளவை கண்டறிய சொன்னார்கள். கொடுக்கப்பட்ட நீளம் ஈடு 12 மீட்டர், அகலம் ஈடு 8 மீட்டர், உயரம் ஈடு 10 மீட்டர். கனசதுரத்தின் பக்கவாட்டு பரப்பளவு ஈடு என்பதை நாம் அறிவோம். 2h வட்டடைப்புக்குறிக்குள் l கூட்டல் b. இப்பொழுது கொடுக்கப்பட்ட மதிப்புகளை சூத்திரத்தில் மாற்றவும். நாம் பெறுகிறோம். ஈடு 2 பெருக்கல் 10 வட்டடைப்புக்குறிக்குள் 12 கூட்டல் 8. ஈடு 20 வட்டடைப்புக்குறிக்குள் 20. ஈடு 400 மீட்டர் மேலிலக்கு 2. எனவே கனசதுரத்தின் பக்கவாட்டு மேற்பரப்பு ஈடு 400 மீட்டர் மேலிலக்கு 2. இப்போது நாம் ஒரு கனசதுரத்தின் மொத்த பரப்பளவை புரிந்து கொள்வோம். கனசதுரத்தின் மொத்த பரப்பளவு என்பது மேல் மற்றும் கீழ் முகங்கள் உட்பட்ட அனைத்து செங்குத்து முகங்களின் கூட்டுத்தொகையாகும். கனசதுரத்தின் மொத்த பரப்பளவை கணக்கிடுவதற்கான சூத்திரம். முகத்தின் பரப்பளவு 1 ஈடு l பெருக்கல் h. முகத்தின் பரப்பளவு 2 ஈடு b பெருக்கல் h. முகத்தின் பரப்பளவு 3 ஈடு l பெருக்கல் h. முகத்தின் பரப்பளவு 4 ஈடு b பெருக்கல் h. முகத்தின் பரப்பளவு 5 ஈடு l பெருக்கல் b. முகத்தின் பரப்பளவு 6 ஈடு l பெருக்கல் b. எனவே கனசதுரத்தின் மொத்த பரப்பளவு அனைத்து முகங்களின் கூட்டுத்தொகை ஈடு பகுதி, அதாவது முகத்தின் 1 கூட்டல் முகத்தின் 2 கூட்டல் முகத்தின் 3 கூட்டல் முகத்தின் 4 கூட்டல் முகத்தின் 5 கூட்டல் முகத்தின் 6 ஈடு l பெருக்கல் h கூட்டல் b பெருக்கல் h கூட்டல் l பெருக்கல் h கூட்டல் b பெருக்கல் h கூட்டல் l பெருக்கல் b கூட்டல் l பெருக்கல் b. ஈடு வட்ட அடைப்புக்குறிக்குள் 2 l பெருக்கல் b கூட்டல் 2 b பெருக்கல் h கூட்டல் 2 l பெருக்கல் h.
எனவே 2 பொதுவானவற்றை எடுத்துக்கொள்வோம். ஈடு 2 வட்ட அடைப்புக்குறிக்குள் L பெருக்கல் B கூட்டல் B பெருக்கல் H கூட்டல் HL. எனவே கனசதுரத்தின் மொத்த பரப்பளவு ஈடு 2 L பெருக்கல் B கூட்டல் B பெருக்கல் H கூட்டல் H பெருக்கல் L. இப்பொழுது நாம் ஒரு சிக்கலை தீர்ப்போம். கனசதுர அறையின் உள் அளவீடுகள் 15 மீட்டர் பெருக்கல் 6 மீட்டர் பெருக்கல் 4 மீட்டர் ஆகும். அறைக்கூரை மற்றும் அடித்தளத்துடன் வர்ணம் பூசப்பட வேண்டும். 1 லிட்டர் வரைவதற்கு தேவையான லிட்டர் பெயிண்ட் கண்டுபிடிக்குமாறு கேட்டுள்ளீர்கள். எனவே இந்த வகை கேள்விக்கு கனசதுரத்தின் மொத்த பரப்பளவை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஏனெனில் அவை அடித்தளம் மற்றும் மேல் மற்றும் அனைத்து பக்கங்களையும் குறிப்பிட்டுள்ளன. எனவே இந்த வகை கேள்விக்கு கனசதுரத்தின் மொத்த பரப்பளவை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஏனெனில் அவை அடித்தளம் மற்றும் மேல் மற்றும் அனைத்து பக்கங்களையும் குறிப்பிட்டுள்ளன. கொடுக்கப்பட்ட நீளம் ஈடு 15 மீட்டர், அகலம் ஈடு 6 மீட்டர், உயரம் ஈடு 4 மீட்டர். கனசதுரத்தின் மொத்த பரப்பளவு ஈடு என்பதை நாம் அறிவோம். 2 வட்ட அடைப்புக்குறிக்குள் L B கூட்டல் B H கூட்டல் HL. இப்பொழுது கொடுக்கப்பட்ட மதிப்புகளை சூத்திரத்தில் மாற்றவும். நாம் பெறுகிறோம். ஈடு 2 வட்ட அடைப்புக்குறிக்குள் 15 பெருக்கல் 6 கூட்டல் 6 பெருக்கல் 4 கூட்டல் 4 பெருக்கல் 15. ஈடு 2 வட்ட அடைப்புக்குறிக்குள் 90 கூட்டல் 24 கூட்டல் 60. ஈடு 2 வட்ட அடைப்புக்குறிக்குள் 174. ஈடு 348 மீட்டர் மேலிலக்கு 2. எனவே கனசதுர அறையின் மொத்த பரப்பளவு ஈடு 348 மீட்டர் மேலிலக்கு 2. மேலும் அந்த அறை முழுவதும் பெயிண்ட் செய்ய எத்தனை லிட்டர் தேவை என்று கேட்டீர்கள். 1 லிட்டர் கவர் 12 மீட்டர் மேலிலக்கு 2 கொடுக்கப்பட்டது. 1 லிட்டர் ஈடு 12 மீட்டர் மேலிலக்கு 2. மூடுவதற்கு எத்தனை லிட்டர்கள் தேவை? ஈடு 348 மீட்டர் மேலிலக்கு 2. குறுக்கு பெருக்கல் மூலம் நாம் பெறுகிறோம். 348 பெருக்கல் 1 கீழ் 12 ஈடு 29 லிட்டர். எனவே அறை முழுவதையும் வரைவதற்கு 29 லிட்டர் பெயிண்ட் தேவைப்படுகிறது. மாணவர்களே, ஒரு கனசதுரத்தின் அளவை புரிந்து கொள்வோம். ஒரு கனசெவ்வகத்தின் கன அளவு என்பது வடிவத்தில் உள்ளே இருக்கும் இடம் அல்லது கொள்ளளவு ஆகியவற்றை குறிக்கிறது. ஒரு கனசதுரம் எவ்வளவு வைத்திருக்க முடியும் என்பதை இது அளவிடுகிறது. கனசெவ்வகம் சுவரின் எவ்வளவு தண்ணீர் பொம்மைகள் அல்லது வேறு ஏதேனும் பொருட்கள் பொருத்த முடியும் என்பதை அளவிடுவது போன்றது. அல்லது தொகுதி என்பது ஒரு பொருளால் ஆக்கிரமிக்கப்பட்ட மொத்த இடத்தை தவிர வேறில்லை. கனசதுரத்தின் கன அளவு கணக்கிடுவதற்கான சூத்திரம் ஈடு செவ்வகத்தின் பரப்பளவு பெருக்கல் உயரம் ஈடு L பெருக்கல் B பெருக்கல் H. கனசதுரத்தின் தொகுதி ஈடு L பெருக்கல் B பெருக்கல் H. மாணவர்களே, ஒரு பிரச்சனையை தீர்ப்போம். ஒரு கனசதுர நீர்த்தொட்டி 6 மீட்டர் நீளம், 5 மீட்டர் அகலம் மற்றும் 4.5 மீட்டர் ஆழம் கொண்டது.
எத்தனை லிட்டர் தண்ணீர் தேக்கி வைக்க முடியும்? அதாவது 1 மீட்டர் மேலிலக்கு 3 ஈடு 1000 லிட்டர். தீர்வு: கேள்வியில் எத்தனை லிட்டர் தண்ணீரை வைத்திருக்க முடியும் என்று கேட்கப்படுகிறது. இது கனசதுரத்தின் அளவு அல்லது அதாவது திறன் தவிர வேறில்லை. எனவே இப்பொழுது கனசதுரத்தின் அளவை கண்டுபிடிப்போம். கொடுக்கப்பட்ட நீளம் ஈடு 6 மீட்டர், அகலம் ஈடு 5 மீட்டர், உயரம் ஈடு 4.5 மீட்டர். கன செவ்வகத்தின் கன அளவு ஈடு L பெருக்கல் B பெருக்கல் H இன் அளவை நாம் அறிவோம். இப்பொழுது கொடுக்கப்பட்ட மதிப்புகளை சூத்திரத்தில் மாற்றவும். நாம் பெறுகிறோம் ஈடு 6 மீட்டர் பெருக்கல் 5 மீட்டர் பெருக்கல் 4.5 மீட்டர் ஈடு 30 பெருக்கல் 4.5 மீட்டர் ஈடு 135 மீட்டர் மேலிலக்கு 3. எனவே கனசதுரத்தின் அளவு ஈடு 135 மீட்டர் மேலிலக்கு 3. லிட்டரின் அளவை கண்டுபிடிக்க அவர்கள் கேட்ட கேள்வியில் இப்பொழுது நாம் மீட்டர் மேலிலக்கு 3 அலகுகளை லிட்டராக மாற்ற வேண்டும். கேள்வியில் அவர்கள் கொடுத்துள்ளார்கள். அதாவது 1 மீட்டர் மேலிலக்கு 3 ஈடு 1000 லிட்டர். 1 மீட்டர் மேலிலக்கு 3 ஈடு 1000 லிட்டர். 135 மீட்டர் மேலிலக்கு 3 தண்ணீர் தொட்டி எத்தனை லிட்டர் கொள்ள முடியும்? 135 மீட்டர் மேலிலக்கு 3 பெருக்கல் 1000 லிட்டர்களை குறுக்கு பெருக்குவதன் மூலம் நாம் பெறுகிறோம் ஈடு 1,35,000 லிட்டர். எனவே கொடுக்கப்பட்ட கனசதுர பரிமாணங்களுக்கு இது 1,35,000 லிட்டர் தண்ணீரை வைத்திருக்க முடியும். மாணவர்களே, நாம் கற்றுக்கொண்டதை சுருக்கமாக கூறுவோம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கன செவ்வகம் என்பது ஒரு செவ்வக பெட்டியை ஒத்த முப்பரிமாண வடிவியல் வடிவமாகும். இது 6 செவ்வக முகங்களை கொண்ட திடமான உருவமாகும். இதில் எதிரெதிர் முகங்கள் ஒன்றுக்கொன்று சமமாகவும் இணையாகவும் இருக்கும். ஒரு கனசதுரத்தின் பக்கவாட்டு மேற்பரப்பு ஒரு கனசதுரத்தின் அனைத்து செங்குத்து முகங்களின் கூட்டுத்தொகையாகும். ஒரு கனசதுரத்தின் பக்கவாட்டு மேற்பரப்பு ஈடு 2h வட்டடைப்புக்குறிக்குள் L கூட்டல் B. கனசதுரத்தின் மொத்த பரப்பளவு என்பது கனசதுரத்தின் மேல் மற்றும் கீழ் முகங்களில் உட்பட்ட அனைத்து செங்குத்து முகங்களின் கூட்டுத்தொகையாகும். ஒரு கனசதுரத்தின் மொத்த பரப்பளவு ஈடு 2 LB கூட்டல் BH கூட்டல் HL. ஒரு கனசதுரத்தின் கன அளவு என்பது வடிவத்தில் உள்ளே இருக்கும் இடம் அல்லது கொள்ளளவு ஆகியவற்றை குறிக்கிறது. கனசதுரத்தின் கன அளவு ஈடு L பெருக்கல் B பெருக்கல் H. L ஈடு நீளம், B ஈடு அகலம் மற்றும் H ஈடு உயரம்.